பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அழித்துவிடும் 7 குற்றங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யா ரசூலல்லாஹ், அவை யாவை என்று நபித்தோழர்கள் கேட்டனர். 1 அல்லாவிற்கு இணை வைத்தல், 2 சூனியம் செய்தல், 3 நியாயமின்றி அல்லாஹ் தடை செய்துள்ள உயிரை கொலை செய்தல், 4 வட்டியை உண்ணுதல், 5 அனாதையின் சொத்தை உண்ணுதல், 6 போர் நாளில் கோழைத்தனமாக புறமுதுகு காட்டி ஓடுதல், 7 அப்பாவியான இறை நம்பிக்கை உள்ள பெண்களின் மீது அவதூறு கூறுதல் ஆகியவைதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி, முஸ்லிம். அன்புசார் மக்களே, ஒரு வாழ்க்கையை அழித்துவிடக்கூடிய, மன நிம்மதியை நிர்மூலமாக்கக்கூடிய சில பல காரியங்கள் இஸ்லாத்தில் எச்சரிக்கையாக உணர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த காரியங்கள் தான் இது. முதல்ல, படைத்தவனுக்கு துரோகம் செய்வது, இறைவனுக்கு இணையாக இன்னொரு தெய்வம் இருக்கிறது என்று மனதார நம்புவது ஆகப்பெரிய பாவமாக, பாவங்களிலெல்லாம் தலைமைத்துவம் மிக்கதாக, தாயாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சூனியம் செய்வது, ஒரு மனிதனுடைய அமைதியை குலைக்கவோ அல்லது அவன் வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை குலைக்கவோ அல்லது அவன் குடும்பத்தில் பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்கோ சூனியம் என்ற பெட்டைத்தனத்தை கையில் எடுப்பது. ஏன்னா பொட்டை தான் என்ன செய்வான், ஆண்மை இல்லாதவன், ஆண்மைத்தனம் இல்லாதவன் தான் நேருக்கு நேராக குத்துறதுக்கு பதிலாக பின்னாடி குத்துவான். பின்னாடி குத்துறது தான் இந்த சதி செய்கிறது, இந்த சூனியம் செய்கிறதுலாம் அந்த பொட்டத்தனமான காரியம். இந்த பொட்டத்தனமான காரியத்தை என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் செய்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நியாயம் இல்லாமல் அல்லாஹ் தடை செய்துள்ள உயிரை கொலை செய்தல். அது எறும்பாக இருந்தாலும் சரி தான், யானையாக இருந்தாலும் சரி தான். நியாயம் இல்லாமல் ஒரு உயிரை கொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாமே அஹ்லுல்லா, அல்லாவின் குடும்பம். அப்படி இருக்கையில் உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? உனக்கு ஒரு உயிரை கொல்றதுல என்ன ரைட்ஸ் இருக்கிறது? உங்களுக்கெல்லாம் தெரிந்த செய்தி தான். ஒரே ஒரு எறும்பு கடிச்சதுக்காக முன்னாடி வாழ்ந்த இறை தூதர் ஒருவர், ரசூலுல்லாஹ் இதையும் சொல்லுவாங்க, முன்னாடி வாழ்ந்த இறை தூதர் ஒருவர் தன்னை எறும்பு கடித்ததற்காக அந்த எறும்பு எங்கே செல்கிறது என்று பார்த்து அந்த எறும்பு புற்றை கண்டறிந்து அந்த எறும்பு புற்றை தீ வைத்து கொளுத்துவார். அல்லாஹ் உடனே கண்டிப்பான், என்னை திக்ரு செய்யக்கூடிய ஒரு ஜமாவை நீ கொண்டிருக்கிற, என்னை திக்ரு செய்யக்கூடிய, என்னை துதிபாடக்கூடிய ஒரு பெரும் கூட்டத்தை கொண்டிருக்கிற, அவ்வளோ எறும்புகளுமா உன்னை கடிச்சது? உன்னை கடிச்சது ஒரு எறும்புன்னா நீ அதை மட்டும் தானே கொண்டு இருக்கணும். அப்படி இருக்கையில் ஒரு கூட்டத்தை நீ கொண்டுட்டியே அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை தூதர் என்று பாராமல் கண்டித்தான் என்று நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வட்டியை உண்ணுதல், இது கடும் கொடும் பாவம். வட்டி எப்படிப்பட்டதாக எப்படிப்பட்ட வகையில் வந்தாலும் சரிதான், அது அடகு வச்சு வந்தாலும் சரிதான் அல்லது வேறு வகையில் வந்தாலும் சரிதான். அடகு வச்சு சில பேர் சாப்பிட்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், அடகு வச்சு மாதம் மாதம் அவனுக்கு நீ அடிமையாக இருந்து வட்டியை கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த பொருளை கொஞ்சத்தை விற்று அழகான முறையில் அல்லாஹ் அனுமதித்த முறையில் ஹலாலான சாப்பாடை சாப்பிட்டின்னு சொன்னால் நீ ராஜா, நீயே மந்திரி. அப்படி இருக்கையில் ஒருத்தனுக்கு அடிமையாகி மாதம் 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 அவனுக்கு கொடுக்கணுன்றது உனக்கு தலையெழுத்தா? சில பேர் இந்த டயலாக் கொடுக்கறது, நீங்கள் கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறது. நான் சொல்லுவேன், மனதார இறைவனிடத்தில் உருகி உருகி 4 நாள் அழுகு, 5ஆவது நாள் வழி பிறக்கும். நீ அல்லாட்ட கேட்கறது இல்லை. அதான் எங்கேயோ ஒரு பாடகர் படிச்சுட்டு போனார், இறைவனிடம் கையேந்துகள் அவன் இல்லை என்று சொல்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. நீ இறைவன்கிட்ட கையே ஏந்தலை, அப்போ சும்மா எப்படி கொடுப்பான்? சும்மா வாயை பொத்திக்கிட்டே இருந்தால் கொடுப்பானா? தொழுகை, இபாதத்து, கண்ணீர், உருகுதல், இதெல்லாம் இருந்தால் தான் படைத்தவனுடைய உள்ளம் உருகும். நீ அவ்வளோ பாவம் பண்ணுற, உன்னை பார்த்த உடனே இறக்கப்படுற மாதிரிலாம் சூழ்நிலையில் நம்ம இல்லை. நம்மளை பார்த்த உடனெல்லாம் இறக்கப்படுற மாதிரி சூழ்நிலையில் நம்ம இல்லை. உருகத்தான் செய்யணும், அழுகத்தான் செய்யணும், எனக்கு வழி கொடு இறைவான்னு சொல்லி கேட்கணும். 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 3 நாள் இல்லை, 4 நாள் இல்லை, 10 நாள் கேள அல்லாஹ்விடத்தில், கண்டிப்பாக கொடுப்பான், கண்டிப்பாக கொடுப்பான். யா அல்லாஹ், வட்டி இல்லாத வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு நீ நேர்வழி காட்டி இறைவான்னு சொல்லிட்டு ஆசைகளை, அபிலாஷைகளை, பெரிய அளவுக்கு டாம்பிகமான விருப்பங்களை எல்லாம் சுருக்கி போதும் என்ற மனதோடு ஒருத்தன் கையேந்தி இருக்கும்போது அவனுக்கு கரம் சேர்க்கக்கூடியவன் இறைவன். சகோதரர்களே, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அனாதையின் சொத்தை உண்ணுதல், ஆக லட்சக்கட்டத்தனம். அனாதையின் சொத்தை போய் உண்ணுறது, அடுத்தவங்க பொருளை எடுக்கக்கூடாது. ஆனால் அந்த அடுத்தவங்களா அனாதைகள் இருந்துச்சுன்னு வச்சுக்கிறோங்க, பெரிய பாவம். அவன் 7 தலைமுறைக்கும் கட்டி அழுகணும் அந்த பாவத்தை. அதுக்கப்புறம் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், போர் நாளில் புறமுதுகு காட்டி ஓடுதல், கோழைத்தனமான முறையில். தீரமாக நின்று முன்னாடி நில்லு, உயிரே போச்சு அப்படின்னாலும் பரவாயில்லை, முன்னாடி நில்லு. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக தானே நிற்கிற, நீ அநியாயமாக போய் நிற்கலையே. அல்லாஹ்வுடைய மார்க்கம் பறிபோக போகுது, அல்லாஹ்வுடைய மார்க்கம் கேவலப்படுத்தப்படுகிறது, அல்லாஹ்வுடைய மார்க்கம் நிர்மூலமாக்கப்படுகிறதுன்றதுக்காக தான் நிற்கிற. அந்த போராட்ட களத்தில் நிற்கிறதுல தப்பில்லை. அதுக்கு அடுத்து சொன்னாங்க ரசூலுல்லாஹ்,
அப்பாவியான இறை நம்பிக்கை உள்ள பெண்கள் மீது அவதூறு கூறுவது. உன் கண்ணால நீ பாத்தியா? உன் கண்ணால அவன் தவறு செய்தான்னு சொல்லி பாத்தியா? தீர விசாரிச்சியா? விசாரிக்காம எவனோ எந்த கிறுக்கனோ சொல்லிட்டு போன அந்த வார்த்தையை மனதில் வைத்துக்கிட்டு ஒரு பெண்ணையும் ஒரு ஆணையும் தவறு சொல்வதற்கு யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தது? யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தது? அதனால அந்த மாதிரி ஒரு கேவலமான செயலை நம்ம என்ன செய்யக்கூடாது. ஒரு ஆண் மீதோ பெண் மீதோ ஒரு விஷயத்தை சொல்றதாக இருந்தா தீர விசாரிக்கணும், நிறைய புலன் விசாரணை செய்யணும். அதுக்கு பிறகு செய்தி உண்மையா இருக்கிற பட்சத்தில் அதை கூட பேசுறதுக்கு அனுமதி இல்லை, குறைய மறைக்கத்தான் அனுமதி இருக்கிறது. உங்கள்கிட்ட ஒரு பெண்ணை பத்தி கேட்க வர்றான் ஒருத்தன், கல்யாணம் பண்ணணும், அந்த பெண்ணு எப்படின்னு சொல்லி கேட்கறான். அவ ஒரு தவறை செஞ்சுட்டா அப்படின்னு வச்சுக்கிறீங்களேன், அந்த தவறை சொல்றதுல தப்பில்லை. ஒரு ஆண் அந்த மாதிரி தவறு செய்துட்டான்னா அந்த ஆண் இப்படி ஒரு தவறு செய்தாம்பா நீ பார்த்துக்கோன்னு சொல்லி அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுல தப்பில்லை. ஆனா அது உண்மையா இருக்கணுமா இல்லையா? தீர விசாரிக்கணுமா இல்லையா? புலன் விசாரணை செய்யணுமா இல்லையா? நம்மள நிறைய பேர் இப்படித்தான் என்ன செய்யுது, ஒரு திருப்ப போட்டுறது. ஐயா அந்த பிள்ளையா கட்டுறீங்க, அந்த பிள்ளை ஒரு மாதிரி, ஐயா அவனையா கட்டுறீங்க, அவன் ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லி கண்ணில் பார்க்காம எவனோ ஒருத்தன் சொல்லிட்டு போனதை மனதில் வச்சுக்கிட்டு சொல்றது. அப்ப இந்த பாவம் சும்மா விடுமா? இவன் குடும்பத்தை சும்மா விடுமா? இவன் பிள்ளைகளை சும்மா விடுமா? அதனால எந்த காரணத்தை கொண்டு அந்த காரியங்களை என்ன செய்யக்கூடாது, அவதூறு என்ற அந்த பெரும்பாவத்தை செய்யக்கூடாது. இது புகாரி முஸ்லீம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால டேஞ்சரான, மிக டேஞ்சரான, வாழ்க்கையை அப்படியே பேய் போல அமுக்கக்கூடிய இந்த பாவங்களிலிருந்து தவிர்த்து கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் ஒரு வேளை அந்த பாவத்தை தெரிந்தோ தெரியாமலோ செய்திருந்தாலோ கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கருணையாளன் மன்னித்து நம் அனைவரையும் நல்ல கரை சேர்ப்பானாக.